காஃபி டீக்கு போடக்கூடிய சுகர், இனிப்பு பண்டங்கள், இதை வந்து நம்ம முழுசாக தவிர்க்கணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. சில பேர் கேட்பாங்க, நான் வந்து சர்க்கரை நோயாளி, நான் வந்து சுகர் தான் போட்டுக்கக்கூடாது, வெல்லம் சாப்பிடலாமா, தேன் எடுக்கலாமான்னு. சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும் வரைக்கும் வந்து அவர்கள் தேன், வெல்லம் கூட எடுக்க வேணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து மற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இட்லி தோசை இருக்குது, அரிசி சாதம் இருக்குது, கோதுமை இருக்குது, இதுலேயும் சர்க்கரை சத்து இருக்குது. ஆனால் அவையெல்லாம் ஒரு கூட்டு சர்க்கரை. அதை வந்து அளவோடு எடுத்துக்கணும். இவை வந்து உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் சீரணமாகும் பொழுது சர்க்கரை மாலிகுலாக தான் அது மாறும். ஆனால் அது நேரடியாக குளுக்கோஸ் மாதிரி டக்குன்னு நேராக அப்சார்ப் ஆகிற விஷயம் இல்லை. அதனால் இந்த கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய இந்த அரிசி, கோதுமை, மற்ற தானியங்கள் எல்லாத்துலேயும் உள்ள சர்க்கரையை வந்து நம்ம குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளணும். நிறைய வந்து காய்கறிகள் எடுக்கணும். காய்கறிகள்லேயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, பட் ரொம்ப குறைவான அளவில். அதுவும் லேஸில் உடைஞ்சு குளுக்கோஸ் மாலிகுலா